ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். திராவிட மாடலுக்கும் திருச்சபை மாடலுக்கும் எந்த வித்தியாசமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது உண்மைதான். ஆனால் திராவிட மாடலையும் விட திருச்சபை மாடல் மோசமாக இருக்கும் என்பது இன்றைய நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு எடுத்த ஒரு நிலைப்பாட்டை வைத்து நம்மால் தெளிவுபடுத்தி கொள்ள முடியும். இன்று திருப்பரங்குன்றம் வழக்கு இன்னைக்கு வந்திருக்கு கோர்ட்டில் நீதியரசர் திரு சதீஷ்குமார், திரு ஜோதிராமன் அவர்கள் முன்னிலையில் இன்னைக்கு அந்த வழக்கு வந்திருக்கு. வழக்கு வந்த உடனே நாங்கள் மேல்முறையீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு சார்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நீதிபதிகள் கேட்குறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜு பெஞ்சு தீபம் ஏற்றிக்கலான்னு சொல்லியாச்சு. மேலே நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு போனீங்க, டிவிஷன் பெஞ்சும் தீபம் ஏற்றலான்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கோர்ட்லேயே இந்த இஷ்யூ நீங்கள் எவ்வளவு நாள் தான் வச்சிருக்க போகிறீங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே, பேசி எடுத்து பிரச்சனையை சட்டுப்புட்டுன்னு தீர்த்திட வேண்டியதானே, முடிச்சுடலாமே அப்படின்னு நீதிபதி அவர்கள் சொன்னதுக்கு, ஒரு 100 ஆண்டு கால பழக்கத்தை எப்படி மாற்றுவது அப்படின்னு யோசித்து நாங்கள் மேலே போயிருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நம்ம கவனிக்கணும் என்ன அப்படின்னா, இப்போ 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த பழக்கம், அந்த கோவிலில் தீபம் ஏற்றுகிறது பழக்கம் இருக்கிறது என்பதை இவர்கள் மறைமுகமாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ரெண்டாவது, இந்த ஆண்டு பழக்கம் அப்படிங்கக்கூடிய வரும்போது எனக்கும் அடுத்த சில கேள்விகள் கேட்க வேண்டியிருக்கு. வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது யூனியன் ஜாக்கு கொடி தான் பறந்து கொண்டு இருந்தது. 47 இந்த பாரத தேசத்துக்கு விடுதலை கிடைச்ச உடனே தேசிய கொடியை நாம் மேலே ஏற்றினோம். அப்போ இது 200 ஆண்டு கால வெள்ளக்கார பழக்கம், நாங்கள் மாற்ற முடியாதுன்னு எவனான்னு சொன்னானடா? இன்னைக்கு சொல்லல இல்லை. அதே மாதிரி இந்த நாட்டை படையெடுத்தவர்கள் அவங்க காலத்தில் இந்த நாட்டில் ஒன்று பூத்தி இருக்காங்க, இன்னைக்கு அது மாற்றப்பட்டு இருக்கிறது. ஒன்று. ரெண்டாவது, இதை யார் ஆர்பிட்ரியை எந்த அரசாங்கமும் எடுக்கல, ஆதாரங்களின் அடிப்படையில் அங்கே தீபம் ஏற்றலாம். இந்த தீர்ப்பை நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் அவர்கள் கொடுக்கவில்லை. இதற்கு முன்னாடி இருந்த ஒரு நீதியரசர் 1996 கொடுத்துட்டார். 96 இந்த தீர்ப்பான வந்து விட்டது. அந்த நீதியரசரும் இவங்க அடையாளத்துக்கு சொல்லணும்னா கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்தவர். அவர் தான் முதல்ல என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், அந்த தர்கா இருக்கிறதுல இருந்து 50 மீட்டருக்கு அப்புறம் எங்கே வேண்டுமென்றாலும் தீபம் ஏற்றலாம், அதை ஹெச்ஆர்என்சி எங்கே வேண்டுமென்றாலும் ஏற்றலாம்னு நீதிபதி தீர்ப்பு கொடுத்தது 1997. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பின்னாடி ஜேஆர்எஸ் அவர்கள் ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் நமக்கு நடந்த விஷயம் தெரியும். அந்த தீர்ப்பை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு திராவிட மாடல் அரசு என்னெல்லாம் செய்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு இந்த வழக்கு வரும்போது இந்த அரசு இந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது அப்படின்னா, திராவிட மாடலுக்குள்ள இதே நிலைப்பாட்டை தான் இன்று திருச்சபை மாடலான ஜோசப் விஜய் அரசும் எடுத்திருக்கிறது அப்படிங்கக்கூடியதை நம்ம பார்க்கணும். அதனால திராவிட மாடல்ல என்னென்னலாம் நடந்ததோ அதை விட மிகவும் மோசமாக இந்துக்களுக்கு எதிரான விஷயங்கள் இந்த திருச்சபை மாடல் அரசில் நடக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு இந்த கூட்டணியில் இன்னைக்கு முஸ்லீம் லீக் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னால், எல்லார் ஈஸ்வரியை போய் கிறிஸ்தவ பாட்டு பாட சொல்லி கேட்கக்கூடிய சபாநாயகர், அதை வெளியில் போடக்கூடிய ஒரு சபாநாயகர், கிறிஸ்தவ கூட்டம் நடத்திக்கிட்டு அங்கே பார்த்தியா வன்னியரசை பார்த்தியா இதெல்லாம் அவர்னால ஜேசிடி பிரபாகரை பாரு, இவர் சர்ச்சின் உண்மையான பக்தனாக இருந்ததுனால தான் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு பீட்டர் அல்ஃபோன்ஸின் மனைவி பீட்டர் அல்ஃபோன்ஸ்கிட்ட சொன்னதெல்லாம் திருச்சபை கூட்டம் போட்டு நீ கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அந்த காலத்தில் இந்த பால் தினகரன் இவங்கள்லாம் போட்டு நடத்தின கூட்டங்களை இன்னைக்கு கிறிஸ்தவர்களும் இன்னைக்கு ஜேசிடி பிரபாகர், அதுக்கப்புறம் இந்த வன்னியரசு இவர்களெல்லாம் வைத்து தமிழ்நாடு முழுவதும் போட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. பைபிளில் சொல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு இருக்கிறது, எதிர்ப்பை மீறி இவர் ஒருவர் தான் இருக்கிறார்னு விஜயை பார்த்து கிறிஸ்தவர்கள் கூட்டங்களில் பேசக்கூடியது, கிறிஸ்தவ பாடல்கள், இதெல்லாம் இன்னைக்கு வழக்கமாய் கொண்டிருக்கிறது. அதனால் திருச்சபை மாடல் திராவிட மாடலையும் கூட மோசமாக இருக்க போகிறது என்பதின் அடையாளம்தான் இது. நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் மதிக்க மாட்டோம். ஹிந்துக்கள் திருப்பரங்குன்றம் மலை மீது கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடாது என்பதில் இந்த ஜோசப் விஜய் அரசு தெளிவாக இருக்கிறது என்பதைத்தான் இன்று நீதிமன்றத்தில் இந்த அரசு நாங்கள் மேல்முறையீடு செய்ய போகிறோம் என்று சொல்லும்போது இந்த பழக்கத்தை எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்கக்கூடியது இந்த நிலைப்பாட்டை தெளிவாக்குகிறது. இந்துக்கள் தீபம் ஏற்றக்கூடாது என்கிறது அரசு.
இந்த இடத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நேத்தியும் முந்தா நேத்திக்கு தான் இந்து முன்னணி பேரியக்கமானது அவங்க தீர்மானம் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள். இதே நேரத்தில் இங்க தீபத்தை ஏற்படுத்த விடக்கூடாதுன்னு துலுக்கம் சொல்றான். அப்போ இந்துக்களுக்குள்ள தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஜோசப் விஜய் அரசு. திருப்பரங்குன்றம் மலை மீது முருகனுக்கு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய துலுக்கர்களுக்குள்ள தீர்மானத்திற்கு செவிசாய்த்திருக்கிறது இந்த அரசு. இந்துக்களே புரிந்து கொள்ளுங்கள், மீண்டும் ஒரு துரோகியைத்தான் தமிழகம் தேர்ந்தெடுத்திருக்கிறது. இந்துக்கள் மீண்டும் ஏமாந்திருக்கிறார்கள் இந்த தேர்தலில் என்பதைத்தான் இந்த முடிவு காட்டுகிறது.